Hello friends, welcome back to Play Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம ஹோட்டல் டிரான்சில்வேனியா டிரான்ஸ்ஃபார்மேனியா மூவி ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ படம் எப்படி இருக்கு ஃபுல் ரிவ்யூவோட இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்துலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கைஸ் என்டையர் மூவி நம்ம அமேசான் பிரைம் வீடியோஸில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நிறைய பேருக்கு மேபி டவுட்டாக வந்திருக்காங்க. ஆனால் படம் ஃபுல்லாக நம்ம தமிழ் டப்பில் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் டேட்டா போய் மூவி என்ஜாய் பண்ணலாம். ஆக்சுவலாக படம் 2021 இயரில் ரிலீஸ் ஆகிக்க வேண்டியது மேக்ஸிமம் பார்த்தா அக்டோபர் மந்த் வரைக்கும் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் படம் நிறைய டிலே ஆகிட்டு அண்ட் கடைசியில் இப்போ நம்ம 2022 தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ எப்படியோ படம் ஃபுல்லாக ஆக்சுவலாக தேட்டர் கேட்டகரியான ஒரு மூவி தான். ஆனால் பரவாயில்ல, அமேசான் பிரைம் நல்லபடியாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ நிறைய ஆடியன்ஸ்க்கு அப்படி ஈஸியாக அவங்க பார்க்க முடியும்ல. அதனால் பட் என்டையர் ஒரு காமெடி ப்ளஸ் அட்வென்ச்சர் கேட்டகரியான மூவி அண்ட் டோட்டல் 130 மினிட்ஸான டியூரேஷனில் தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி டெஃபினட்டாக நீங்கள் நம்ம ஹோட்டல் டிரான்சில்வேனியா ஒரு பார்ட் 1, 2 and 3 வரைக்கும் பார்த்து தான் ஆகணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு 4th பார்ட் ஈஸியாக புரியும். இல்லை ப்ரோ நான் இது வரைக்கும் எந்த பாட்டும் பார்க்கல, டேரெக்டாக 4th பார்ட் பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா அது கூட பார்க்கல. ஏன்னா ஸ்டோரி என்ன சொல்கிறது, ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கவே இருக்காது. நார்மலான ஒரு ஹோட்டல் இருக்கும், அங்கே ஃபுல்லாக மான்ஸ்டர்ஸாக இருப்பாங்க. அதை ஃபுல்லாக நம்ம ஹீரோ அவர் தான் டிராகுலா, அவர் தான் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுவார். ப்ளஸ் ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கும். ப்ளஸ் அவங்க பொண்ணு ஒரு ஹியூமன் பையனை லவ் பண்ணும். அண்ட் அதை எப்படி அக்செப்ட் பண்ணுறாங்களா இல்லையா, இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் அப்படியே ஹோட்டல் டிரான்சில்வேனியா மூவியில் ஃபுல்லாக பயங்கரமாக போயிட்டு இருக்கோம். இப்போது 4th பார்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலுக்கு இப்போது 125th ஆனிவர்சரி அவங்க செலிப்ரேட் பண்ணுற மாதிரியும் அண்ட் என்டையர் ஹோட்டலில் இப்போ நம்ம ஹீரோ அவர் பேர் தான் ஜானி. ஸோ அவங்க ஹியூமனு அவருக்கு தர மாதிரி ஒரு ஸ்டோரியை தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இது நடுவில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மேனியான்ற கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்க. டிரான்ஸ்ஃபார்மேனியா என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக இப்போ மான்ஸ்டர்ஸ் எல்லாம் ஹியூமன்ஸாக மாற மாதிரியும் அண்ட் ஹியூமன் மான்ஸ்டராக மாற மாதிரி தான் ஒரு கான்செப்ட். ஆக்சுவலாக இது ஃபுல்லாக நம்ம டிராகுலா தான் பண்ணுவார். அண்ட் மெயினாக அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் இன்னொருத்தங்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறது அவர் மான்ஸ்டராக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அது ஒரு இதுவாட்டம் எழுதியிருக்கு. ஸோ அதனால தான் இப்போது என்டையர் ஹோட்டல் நம்ம ஹியூமன் ஜானி கிட்ட தான் தரப்போகிறார். ஸோ அதுக்கு முன்னாடி ஜானியை மான்ஸ்டர்ஸ்லாம் மாற்றலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சயின்டிஸ்ட் வச்சு ஒரு ரிசர்ச்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அண்ட் இது அப்படியே போக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக மாறிடும். அண்ட் கடைசியில் மான்ஸ்டர்ஸ்லேயும் அந்த ரே எல்லாம் பட்டும் ஒரு கிறிஸ்டல்லேருந்து அண்ட் அதால் இவங்களும் பார்த்தீங்கன்னா ஹியூமனாக மாறிடுவாங்க. அண்ட் கடைசியில் அந்த கிறிஸ்டலோட டேமேஜ் ஆயிரும். ஸோ இப்போ என்டையர் மூவியோட கான்செப்ட் இப்படி இருந்தால் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் இன்னும் உள்ள நல்லா கொஞ்சம் அட்வென்ச்சரஸான ஸ்டோரியும் போட்டிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த சயின்டிஸ்ட் யூஸ் பண்ண அந்த மெஷினில் ஒரு கிறிஸ்டல் இருக்கும் பார்த்தீங்களா, அது உடஞ்சிரும். அண்ட் இதுக்கப்புறமா அந்த திரும்பி அந்த கிறிஸ்டலை தேர்றதுக்காக இங்கே ஒரு அட்வென்ச்சர் ஆட்டோ போவாங்க. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் லிமிட் இருக்கும். இதுக்கப்புறமா அதுக்குள்ளே அவங்க சேஞ்ச் பண்ணலன்னு வச்சுங்களேன், இவங்கெல்லாம் பர்மனெண்ட்டாகவே அப்படி ஹியூமன்ஸ் ஆயிடுவாங்க. அண்ட் நம்ம ஜானி பர்மனெண்ட்டாகவே மான்ஸ்டராக மாறிடுவார். இப்படி என்டையர் மூவி நம்ம சோனிலேருந்து வந்திருக்கு. ஸோ ஆஸ் அனிமேஷன் குவாலிட்டி எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்ட் 1, 2, 3 எல்லாம் நான் பார்த்துருக்கேன். அண்ட் அதே மாதிரி தான் பார்ட் 4 ஆஸ் எ குவாலிட்டி வைஸ் செம்மையாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்களா, அதனால் சூப்பராக இருந்திருக்கு. ஸ்டோரி வைஸ் இதனால கொஞ்சம் காமெடி ஹியூமர்ஸோட நல்லா கொஞ்சம் அட்வென்ச்சரஸோட பண்ணியிருக்காங்களா, அதனால் அகெயின் அதுவும் கொஞ்சம் நல்லா காமெடி அட்வென்ச்சரான ஒரு கேட்டகரியாக செம்மையாக கொண்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் மெயின் நம்ம தமிழ் டப்பிங் எப்படி ப்ரோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கு, ஃபன்னாக தான் இருந்திருக்கு. அதனால் நல்ல ஒரு பர்ஃபெக்ட் லிங்க் ஆகிற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அதனால ஆஸ் ஏ ஒரு பியூர் நல்ல ஒரு தமிழ் டப்பிங்கான ஒரு மூவியை பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா அகெயின் இந்த படம்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து நான் சொல்கிறேன், இது என்கிட்ட ஒரு தேட்டர் கேட்டகரியான மூவி தான். ஸோ தேட்டர் ரிலீஸ் பண்ண முடியாமல் தான் கடைசியில் அமேசான் பிரைமில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால ஆஸ் ஏ டப்பிங் வாய்ஸ் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் யோசிக்காதீங்க. ஏன்னா சோனிலேருந்து தான் கொண்டு வந்திருக்காங்க. அதனால் ஒரு ஹை குவாலிட்டியான தமிழ் டப்பிங் நீங்கள் எல்லாம் பார்க்கலாம். அண்ட் ஃபைனலி காமெடி ஹியூமர் எல்லாமே நம்ம தமிழ் டப்பிங்லேயும் நல்லபடியாக சிங்க் ஆகிருக்கு. அதனால் என்டையர் ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டான மூவியாக தான் மாறி இருக்குது. பர்சனலாக நான் என்ன கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நான் ஸ்டார்டிங்லேருந்து பாருங்க தான் சொல்லுவேன். லைக் பார்ட் 1, 2, 3 இன்னும் நீங்கள் பார்க்காம இருந்தால் அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்போ பார்ட் 4 இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஏன்னா நம்ம டிராகுலாக்கும் ப்ளஸ் அந்த ஜானி பையனுக்கும் என்ன ஒரு ரிலேஷன் சொல்லிட்டு உங்களுக்கு ஈஸியாக புரியும். அண்ட் அதே மாதிரி மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம டிராகுலாவுக்கு ஒரு பொண்ணு இருப்பாள். ஸோ அவளோட கேரக்டர் எப்படி அதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக அப்போ தான் நல்லபடியாக தெரிஞ்சிடும். ஸோ 4th பார்ட்லையும் இதெல்லாம் பார்க்காம டேட்டா நீங்கள் பார்த்தா கூட ஈஸியாக புரியும் தான். ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ண முடியும். ஸோ பை தி வே என்டையர் இந்த ஹோட்டல் டிரான்சில்வேனியாவோட ஃபுல் 4 பார்ட்டுமே பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக ஃபைனலான பார்ட்டு கூட தான். ஸோ இதுக்கப்புறம் அப்படியே வைண்ட் அப் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே ஏதோ பார்ட் வராதுன்னு கூட சொல்லியிருக்காங்க. அதனால் அப்படியே டெஃபினட்டாக பார்க்காம தான் ஃபுல்லாக 4த்தையும் பாருங்கள், நீங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். நல்ல ஒரு ஃபேமிலி கேட்டகரியான மூவி. ஸோ ப்ளே தமிழ் இதுக்கு ரேட்டிங் தரணும், நான் 6 தருவேன் அவுட் ஆஃப் 10. லைக் ப்ரீவியஸ் பார்ட் 1, 2, 3யோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் லேக்காக இருந்தது. ஆனால்
ஆஸ் எ நார்மல் அனிமேஷன் ஒரு லவர், அதனால் எனக்கு இந்த படத்தை பார்த்து நான் நல்லபடியாக என்ஜாய் பண்ணியிருக்கேன். மெயினாக நம்ம பொங்கல் டைம், ஸோ அதனால் டெஃபினட்டாக உங்கள் ஃபேமிலியோட மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், இதான் நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ரிவ்யூ. ப்ளஸ் நீங்கள் படத்தை பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன தாட்ஸ் இருக்குது, ப்ளஸ் நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் தரீங்க அவுட் ஆஃப் 10, அதுக்கு நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனல் இதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஹாலிவுட் கேட்டகரிஸ், லாட் ஆஃப் மூவி ரிவ்யூஸ் அண்ட் பிரேக்டவுன்ஸ் நம்ம சேனல் தினமும் வீடியோ போட்டு தான் இருக்கும். ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ். See you in next video. Bye guys.